சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். இஸ்ரவேலரால் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியாது என்பதை தேவன் முன்னரே அறிந்திருந்தார். மேலும் அவர் ஆசாரிப்பு கூடாரம் மற்றும் அதில் செலுத்த வேண்டிய பலிகளை பற்றி நுணுக்கமான வழிகாட்டுதல்களை கொடுத்திருந்தாலும் அது நமக்கு உணர்த்த வேண்டிய பாடங்களை தெரிவிப்பதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளன. ஆசரிப்பு கூடாரமானது அதன் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதன் பணிமுட்டுக்கள், ஆசாரியர் மற்றும் பலிகள் என அனைத்திலும் தெய்வீக திட்டத்தின் மிக முக்கியமான அம்சங்களை விளக்குகின்றது. பாவ நிவாரண நாளின் பாவ நிவாரண பலியாகிய காளையானது மாம்சத்தில் வந்த இயேசுவை குறிக்கிறது என்று பரிசுத்த பவுல் நமக்கு தெரிவிக்கிறார். காளையை கொல்வது இயேசுவின் ஞானஸ்தானத்தில் தொடங்கிய அவரது பலியை குறிக்கிறது. அவருடைய பலியில் இயேசு நிஜமான பிரதான ஆசாரியராகவும் இருந்தார். பொன் பலிபீடத்தின் மீது செலுத்தப்பட்ட தூப வர்க்கமானது பிதாவின் சித்தத்தை செய்வதில் இயேசுவின் இதயபூர்வமான பிரயாசங்களை சுட்டிக்காட்டுகிறது. பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இரத்தத்தை எடுத்துச் செல்வது நிஜமான ஆசாரியனின் அர்ப்பணிப்பை குறிக்கிறது. அங்குள்ள திரைச்சீலையானது அவரது சுய சித்தத்தை மறிக்க கொடுப்பதை அடையாளப்படுத்துகிறது. இதன் வழியாகவே அவர் ஒரு புது சிருஷ்டியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். திரைச்சீலையின் கீழாக கடந்து செல்லும் பிரதான ஆசாரியன் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தமது ஆத்துமாவை ஊற்றி தேவன் தமக்கு தந்த சரீரத்தை மரணத்தில் ஒப்பு கொடுத்ததை குறிக்கின்றார். பிரதான ஆசாரியன் கிருபாசனத்தின் மேல் இரத்தத்தை தெளிப்பது பரலோகத்தில் இயேசு தமது சொந்த பலியையும் அதன் பின்பு தனது சபையின் பலியையும் நீதியின் முன்பாக செலுத்துவதை குறிக்கிறது. காளையின் கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் வெள்ளாட்டு கடாவின் சபையின் இரத்தத்தை பரிசுத்தமாக்கி அர்ப்பணிப்புக்கு ஏற்றதாக மாறச் செய்யும் வரைக்கும் வெள்ளாட்டு கிடாவின் சபையின் இரத்தத்தை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. பிரதான ஆசாரியன் பிரகாரத்தில் தன்னை சுத்திகரித்து கொண்டு உடை அணிந்து கொள்வது அவமானப்படுத்தப்பட்ட சரீரத்தில் இருந்து மகிமையும் வல்லமையும் நிறைந்த நிலைக்கு கிறிஸ்து முற்றிலுமாக மறுரூபமானார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மகிமையின் வஸ்திரங்களை அணிந்திருந்த பிரதான ஆசாரியன் மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க வல்லமை பெற்ற மேசியாவை அடையாளப்படுத்துகிறார். யாத்திராகமம் 28:2, பிலிப்பியர் 3:21. ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதிப்பது மேசியாவின் இரண்டாம் வருகையின் போது தமது ஆட்சியில் உண்மையான இஸ்ரேலராக மாறப்போகும் அனைவரையும் ஆசீர்வதிக்கப் போவதை நிழலாக காட்டுகிறது. ஜனங்கள் ஆரவாரம் செய்வதும் முகம் குப்புற விழுவதும் பாவம் மற்றும் மரணத்தின் ஆளுகையுடைய முடிவை குறிக்கிறது. அவர்கள் எழுந்து நிற்பது அவர்களின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. ஆமென்.